அருமை இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் இந்த வீடியோ மூலமாக இயேசு கிறிஸ்துவினுடைய மூன்றாவது அற்புதத்தை குறித்து பார்க்க இருக்கிறோம். பார்வை பெற்ற குருடன். இந்த சம்பவத்தை யோவான் 9வது அதிகாரம் 1-3 வசனங்களை பார்த்தோம்னா, இந்த குருடன் எப்படி பார்வை அடைந்தான், இவனுக்கு எப்பத்திலிருந்து இந்த குருடு இருந்தது. அதாவது இன்னைக்கு குருடர்கள்னு பார்க்கும்பொழுது பிறப்பிலிருந்தே குருடராக இருக்கிறாங்க, வளர்ந்த பிறகும் குருட்டு தன்மை வருது. ஆனால் இந்த கண்ணில்லாத குருடனுக்கு எப்படி இந்த குருடு, அந்த கண் பார்வை அவர் இழந்தாரு, அந்த இயேசுவினுடைய அதன் பிறகு அந்த பார்வையில்லாத அந்த மனிதருக்கு எப்படி பார்வையை இயேசு தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களோட நான் தெளிவாக சொல்ல போகிறேன். என்னோட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 9வது அதிகாரம் 1-3 வரைக்கும் உள்ள வசனங்கள், முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவர் அப்புறம் போகையில் பிறவிக்குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இந்த 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஏசப்பாவுடைய சீஷர்கள் கேட்குறாங்க. ரபின்னா இன்னைக்கு நம்ம பாஸ்டர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த காலத்தில் பழைய தமிழில் ரபின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இயேசு கிறிஸ்துவ ரபின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த சீஷர்கள் கேட்குறாங்க, ரபி, இவர் பார்வை இல்லாமல் இருக்கிறது யார் செஞ்ச பாவம்? இவர் செஞ்ச பாவமா, இல்லை இவர் பெற்றோர்கள், அதாவது இவருடைய அப்பா அம்மா செஞ்ச பாவமா? ஏன் இவர் இப்படி குருடாக இருக்கிறாரு? ஏன்னா இவர் தெய்வம்னு அவங்களுக்கு தெரியும். நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அற்புதங்கள் நடக்க 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 அவரோட கூட இருந்த சீஷர்கள் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவர் குருடராக ஏன் பிறக்கணும்? அந்த கேள்வியை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இவர் குருடராக ஏன் பிறக்கணும், ஏன் இப்படி இந்த அளவுக்கு அவருக்கு பார்வை இல்லாத நிலைமை போச்சு என்று தான் கேட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அது அவனுடைய பாவமும் இல்லை, அவங்க அப்பா அம்மா செஞ்ச தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். 3வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அதாவது கடவுள் ஒருவர் என்பவர் இருக்கிறார், அவர் அற்புதம் செய்கிறாரு. தேவனுடைய மகிமை, அதாவது தன்னை உண்டாக்கின தெய்வம், உண்மையான தெய்வத்தோடைய வல்லமையை பார்க்கணுன்றதுக்காக இந்த கண்ணில்லாத பார்வை இல்லாதவர் சின்ன வயசுலேருந்தே இவர் பிறக்கும் பொழுதே பார்வை இல்லாத ஒரு குருடர். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இது தேவ மகிமைக்கென்று இந்த காரியத்தை பிதாவானவர் அனுமதிச்சார். அதுக்கு அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 6-10 யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 6-10 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி. இயேசு கிறிஸ்து சிம்பிளாக ஒரே ஒரு காரியத்தை தான் செய்கிறாரு. இன்றைக்கி மேஜிக்லாம் பண்ணுறாங்களே, ஆச்சா பூச்சான்னு சொல்லி, அந்த மேஜிக்லாம் அவர்கிட்ட இல்லை. அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய எச்சையை கொண்டு தரையில் மண்ணில் துப்பி அந்த மண்ணுனால் ஒரு சின்ன சேறு மாதிரி உண்டாக்கி அந்த சேரை தான் எடுத்து அந்த பார்வையில்லாத மனுஷனுடைய கண்ணில் பூசுறாரு. 7வது வசனத்தை வாசிக்கிறேன். நீ போய் சிலவாம் குளத்திலே கழுவு என்றார். சிலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அதாவது இந்த பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குளத்துக்கும் ஒரு அர்த்தத்தை கொடுத்துருப்பாங்க. சிலவாம் என்கிற ஒரு குளம், அந்த குளத்தில் போய் உன் கண்ணெல்லாம் கழுவுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த குளத்துக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கு, அனுப்பப்பட்டவன் அப்படின்ற அர்த்தம். அந்த குளத்துக்கு இன்னொரு அர்த்தம் அந்த பேர். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். போய் கழுவுனது மாத்திரம் இல்லை, பார்த்துக்கோங்க, அவன் போயிட்டு எப்படி வரான், பார்வை உள்ளவனாக வரான். இன்றைக்கும் நம்ம இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்தை கேலி கிண்டல் செய்கிறோம். அநேக
போதகர்கள், ஊழியக்காரங்க செய்கிற அற்புதங்களை வந்து கேலி கிண்டல் செய்கிறோம். ஆனால் இதற்கு முன்னமே இயேசு கிறிஸ்து செஞ்சு விட்டார். அற்புதங்களை செஞ்சுட்டாரு. அதனால தான் அவரை நம்புகிற, அவருக்கு ஊழியம் செய்கிற, அவருக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இந்த சக்தியை தராரு. இப்போ 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். அதாவது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இவனுடைய சொந்தக்காரங்க, அதாவது இந்த பார்வை இல்லாதவருடைய சொந்தக்காரங்க, பந்தம், பக்கத்து வீட்டுக்காரங்க, இவர் பிச்சை கேட்டது எல்லாத்தையும் பார்த்தவங்க, அவங்க பிரமிச்சு இப்போ என்ன சொல்கிறாங்க, இவன் பிச்சை தானே கேட்டுக்கிட்டு இருந்தான், இவனுக்கு எப்படி பார்வை வந்தது அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. அடுத்த 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சிலர் அவன்தான் என்றார்கள், வேறு சிலர் அவனுடைய சாயலாக இருக்கிறான் என்றார்கள். அவனோ நான் தான் அவன் என்றான். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அவன் இல்லை அப்படின்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, அவனை போலவே இருக்கிறாரு இவர், அந்த சாயலை போலவே இவர் முக சாயல் இருக்கே, அப்போ இவர் தானே அது, பார்வை இவர் தான் அடைஞ்சாரா, டவுட் வந்துடுச்சு. அந்த மக்கள் மத்தியில் இது ஒரு பெரிய அற்புதமாக இருந்தாலும் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா இத்தனை வருஷம் பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு மனுஷர், பார்வையில்லாத ஒரு மனுஷர் திடீர்னு பார்வை அடைஞ்சா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும்ல, இவர் தானா அது, இவருக்கு தான் அந்த பார்வை வந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வர்றப்போ அதுக்கு அவரே சொல்கிறாரு, நான் தான் பார்வையை பெற்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ 10வது வசனத்தையும் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். அப்போ தான் கேட்குறாங்க, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது. 11வது வசனத்தையும் வாசிக்கிறேன். அவன் பிரதி உத்தரமாய், இயேசு எண்ணப்பட்ட ஒருவர் சேறு உண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சிலவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வையை அடைந்தேன் என்றான். அதுக்கு இவர் சொல்கிறாரு, இந்த பார்வை அடைஞ்சிட்டார்ல, இந்த குருடனாக இருந்தவர் ஏசப்பாவோடைய அற்புதத்தால் பார்வை அடைஞ்ச பிறகு இவரே சொல்கிறாரு, அவர் வேறு ஒன்றுமே பண்ணலை, சேரை உண்டாக்குனாரு. அவருடைய உமிழ்நீர்னா இன்றைக்கி நம்ம எச்சன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்களா, அது வந்து பழைய தமிழில் வந்து அழகாக உமிழ்நீர்னு வார்த்தை இருந்தது. அப்போது வெறும் எச்சையினால், அவருடைய எச்சையை கொண்டு அந்த அந்த மண்ணை, காஞ்ச மண்ணில் சேறு போல் உண்டாக்கி கண்ணில் பூசினார். அவ்வளோதான் செஞ்சார். நான் போனேன், குளத்தில் கழுவுன்னு சொன்னார், சிலவாம் குளத்தில் கழுவுன்னு சொன்னார், கழுவுனேன், இப்போ எனக்கு பார்வை இருக்குது அப்படின்னு இவரே சொல்கிறாரு. இவரே சாட்சி கொடுத்தாலும் அதன் பிறகு வர வசனத்தை நம்ம படித்து பார்த்தா சதுசேயர் பரிசேயர் நம்பவே மாட்டாங்க. நீ எப்படி பார்வை அடைஞ்சான்னு திருப்பி கேட்கும்பொழுது அவர் ஒரே பதிலை தான் சொல்வார், ஏசுன்றவர் எனக்கு சுகத்தை கொடுத்தாரு, சேரை பூசினார், போய் குளத்தில் கழுவுனாரு, நான் செஞ்சேன், பார்வை அடைஞ்சேன் அப்படின்னு. அவர் நிறைய முறை கேள்வி கேட்டு என்ன பண்ணுறாங்க, சந்தேகப்பட்டு இது உண்மையிலே ஏசப்பா செஞ்ச அற்புதமா இல்லையான்ற ஒரு சந்தேகம் அப்போ அந்த காலத்திலே பரவுச்சு. அதையும் நான் உங்களுக்கு வசனத்தில் காட்ட விரும்புகிறேன். இரு 13வது வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 9வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். குருடனாக இருந்த அவனை பரிசேயரிடத்தில் கொண்டு போனார்கள். இப்போ தான் பரிசேயர் இடத்துல கொண்டு போகிறாங்க அவரை. 14வது வசனம், இயேசு சேருண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. அது ஓய்வு நாள், அந்த அற்புதம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்களே ஓய்வு நாளில் இருக்கணும். ஆனால் ஏசப்பா ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தாரு, நன்மை செய்வதிலும் இரக்கம் காட்டுவதிலும் ஓய்வு நாளில் முக்கியமாக எது இருக்கலாம். ஒரு கழுதை குழியில் விழுந்தாலும் அந்த கழுதையை தூக்கி விட மாட்டோமா? இரக்கம் நமக்குள்ளே இருக்காதா? அப்போது பலியை அல்ல, இயேசு கிறிஸ்து இங்கே இவர் செஞ்ச இந்த அற்புதம் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளுனாலே அந்த நாளில் வேலை செய்யக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. ஆனால் அந்த நாளில் வந்து இவர் அற்புதத்தை செஞ்சார். அதனால் இவர் மேலே குறை சொல்லலாம் என்று சொல்லி ஒரு கூட்டம் இவருக்கு பின்னாடி எப்போவுமே சுற்றிக்கிட்டே இருந்தது.
பரிசேயர் சதுசேயர் அவங்க பேர். இந்த பரிசேயர் சதுசேயர் ஒரு ஓய்வு நாளில் அற்புதம் செஞ்சிட்டார்ல, ஏன் நீ அற்புதம் செஞ்ச, இன்னைக்கு அற்புதம் செய்யக்கூடாது, இன்னைக்கு ஓய்ந்திருக்கணும், ரெஸ்ட் டே, எப்படி நீ செய்யலாம் என்று சொல்லி அவரை குறை சொல்லுவதற்காக எப்படியாவது இயேசு கிறிஸ்து மேலே குறை சொல்லணும், அவருக்கு மேலே ஏதாவது ஒரு புகார், ஒரு சாட்சிக்கு ஆள் தேடினாங்க. ஆனால் இந்த குருடர் வந்து என்ன சொன்னார், சுகத்தை தான் கொடுத்தாரு அப்படின்னு. இப்போ இது பாருங்க, பின்னால வசனத்தை நான் வாசிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி, நீ எப்படி பார்வை அடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவன், அவர் என் கண்களின் மேல் சேரை பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன் என்றான். திரும்பவும் அதே கேள்விதான், எப்படி பார்வை வந்தது? ஒன்றும் இல்லை, ஏசு சேர் உண்டாக்குனாரு, என் கண்ணில் பூசினாரு, போய் கழுவினேன், இப்போ நான் பார்க்குறேன் என் கண்ணால், எனக்கு பார்வை வந்துடுச்சு அப்படின்னு அந்த குருடர் சொன்னார். அப்பவும் இவங்க நம்பலை. சரி, அதுக்கப்புறம் இந்த சந்தேகம் ரொம்ப பயங்கரமாக முத்தி கடைசியில் அந்த குருடனுடைய, அந்த பார்வை இல்லாதவருடைய அப்பா அம்மாவே கூப்பிடுறாங்க. அந்த வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். யோவான் 9வது அதிகாரம் 18வது வசனம். அவன் குருடனாக இருந்து பார்வை அடைந்ததை யூதர்கள் நம்பாமல் பார்வை அடைந்தவனுடைய தாய் தகப்பன் மாரை அழைப்பித்து அப்பா அம்மாவை கூப்பிட்டு கேட்குறாங்க, உங்கள் பையனுக்கு எப்படி சுகம் வந்தது, எப்படி திடீர்னு குருடனாக இருந்தார், இப்போ எப்படி பார்வை வந்தது அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்களுடைய பதிலையும் நான் வாசிக்கிறேன். அடுத்த வசனம் 19. அவர்களை நோக்கி, உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்லுகிறீர்களே, இவன்தானா? இவனானால் இப்பொழுது இவன் எப்படி பார்வை அடைந்தான் என்று கேட்டார்கள். கேட்குறாங்க, உங்கள் பிள்ளைக்கு பார்வையே இல்லை, இவன் தான் உங்கள் பிள்ளைனா தயவு செஞ்சு சொல்லுங்க, இவன் எப்படி பார்வை வந்தது அப்படின்னு கேட்குறாங்க கேள்வி. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க. 20வது வசனம். தாய் தகப்பன்மார் பிரதியுத்தரமாக, இவன் எங்கள் குமாரன்தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். அவங்க சொல்கிறாங்க, இவன் எங்கள் பிள்ளை தான், இவன் பார்வை அடைஞ்சானோ எங்களுக்கு தெரியும், இவன் எங்கள் பிள்ளைந்தான்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்த வசனம், இப்பொழுது இவன் பார்வை அடைந்த வகை எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியவே தெரியாது இவன் எப்படி பார்வை வந்ததுன்னு. இவன் கண்களை திறந்தவன் இன்னார் என்பதும் எங்களுக்கு தெரியாது, இவன் வயது உள்ளவனாக இருக்கிறான், இவனை கேளுங்கள், இவனே சொல்லுவான். அப்பா அம்மா என்ன பண்ணிட்டாங்க, பையனே கேளுங்க, அவருக்கு ரொம்ப வயசு அதிகம் தானே, அவரை கேளுங்க, எங்களை விட்டுருங்க, எங்களுக்கு யார் சுகம் கொடுத்தானோ தெரியாது, இவருக்கு எப்படி பார்வை வந்ததுனோ தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதை ஏன் சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும், ஆனால் வசனமே நமக்கு ஒரு பதிலை சொல்லுது. எதனால் அவங்க எங்களுக்கு தெரியாது என்று சொன்னாங்கன்னா, இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டா. ஏன்னா அந்த காலத்தில் ரோமர்கள் ஆட்சி இருந்தது. அந்த ரோமர்கள் ஆட்சி காலத்தில் ஒரு மனுஷன் தன்னை தேவன் சொல்லக்கூடாது. ஏன்னா பைபிளில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தேவனை குறித்து நிறைய தீர்க்க தரிசன வசனங்கள் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்கிறவராக, நன்மை செய்கிறவராக வந்தார். ஆனால் ஏற்கனவே இவருக்கு மேலே பரிசேயர் சதுசேயர் குறை சொல்கிறவங்களுக்கு ஏற்கனவே இவர் மேலே கோபம். இவர் எப்படி சுகம் கொடுக்கலாம், அதுவும் ஓய்வு நாளில் எப்படி சுகம்படுத்தலாம், இவருக்கு சுகம் கொடுக்கக்கூடிய வல்லமை எப்படி கிடைச்சிது? ஏன்னா இயேசு கிறிஸ்துவை அவங்க தெய்வமாக நம்பலை. அவங்க எல்லாரும் எப்படி பார்த்தாங்கன்னா, இவரை பற்றி தான் தெரியுமே, இவர் தச்சனுடைய மகன், இவருடைய கூட பிறந்தவங்கலாம் நம்ம கூட தான் இருக்கிறாங்க, அப்புறம் எப்படி இவர் தன்னைத்தானே கடவுள்னு சொல்கிறாரு, எப்படி இவருக்கு இந்த அற்புதம் சுகம் கொடுக்குற பவர்லாம் எப்படி வந்ததுன்னு ஒரு சந்தேகம் அவங்கள சுற்றிக்கிட்டே இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னு சொன்னார். அப்போது இதிலிருந்து அவங்க யாரை நம்பலைன்னா, உண்மையான தெய்வம் மனுஷனாக வந்தாருன்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் அவரை ஒரு சாதாரண மனுஷனாக தான் பார்த்தாங்க. ஆனால் கூட இருந்த 12 சீஷர்களில் 12 பேருமே நம்பினாங்க, இயேசுவே நீங்கள் தான் உண்மையான தெய்வம். ஏன்னா அந்த அற்புதம் ஒரு
ஒரு அற்புதத்தை அவங்க செய்யறத கண்ணால் பார்த்ததுனால தான் இயேசு கிறிஸ்துவை அவங்க தெய்வமாக ஏற்றுக்கிட்டாங்க. அவருக்கு ஒரு சிஷ்யன்களாக இந்த 12 பேரும் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. உங்கள் குரு, நீங்கள் எங்களுக்கு குரு, நாங்கள் உங்களுக்கு சிஷ்யனாகவே இருக்கிறோன்னு சொல்லி. அதனால தான் ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்துவே ஒரு வசனத்தை சொல்லியிருப்பாரு, என்னை நம்பலைனாலும் சரி, நான் செய்கிற அற்புதத்தையாவது விசுவாசிங்க, நம்புங்க, அப்பயாவது நம்புங்க. ஏன்னா சாதாரணமாக ஒரு மனுஷனால் பார்வையை கொடுக்க முடியாது. கண் இல்லாதவனுக்கு கண் பார்வையை தரவே முடியாது. அது உலக மகா அதிசயம். முடிஞ்சா இன்னைக்கு இருக்கிற காலத்தில் டெக்னாலஜி, ஐ ஸ்பெஷலிஸ்ட், பல மருத்துவர்கள் இருக்கலாம், செய்யலாம். ஆனால் அது செயற்கையான முறையில் தான் கண் பார்வை தர முடியும். ஆனால் பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் செயற்கையாக இல்லை, இயற்கையாகவே சேர்த்து மூலியமாகவே கண்ணை உண்டாக்கினார். கண்ணை அந்த குருடனுக்கு கண் பார்வை கொடுத்தாரு. ஒன்றுமே அவர் செய்யலை. சேரை மண்ணில் குழைச்சி, தன்னுடைய எச்சையால் மண்ணை குழைச்சி அந்த குருடனுடைய கண்களில் தான் பூசினார். கண் பார்வை வந்துடுச்சு. அப்போது இதிலேருந்து நம்ம நம்ப வேண்டிய விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவால் செய்ய முடியாத அற்புதமான காரியம் வேறு ஒன்றுமே இல்லை. அவரை நம்பினால் மண்ணிலிருந்து மனுஷனை எடுத்தவர் எப்பேற்பட்ட காரியத்தையும் அவரால் செய்ய முடியுன்ற ஒரு அத்தாட்சி தான் இந்த வசனம். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு இருந்தவங்க நம்பலை. அற்புதத்தை நேரில் பார்த்தவங்களே இவருக்கு தான் அந்த பார்வை கிடைச்சுதா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை விசுவாசித்தால், அவரை நம்பினீங்கன்னா அவரை காட்டிலும் பெரிய கிரியைகளையும் செய்ய முடியும். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஊழியக்காரர்களை கேலி கிண்டல் செய்கிறோம். அவங்களாம் யாரோடைய அதிகாரத்தில் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தை கொண்டு சுகம் கொடுக்குறாங்க. நம்ம இன்னைக்கு சுகப்படுத்துகிற ஊழியக்காரரை கேவலமாக பேசுகிறோம். காசுக்கு வாங்கிக்கிட்டு, பணத்துக்கு வாங்கிக்கிட்டு ஆளை செட் பண்ணி சுகம் கொடுக்குறாரு என்று சொல்லி. ஆனால் உண்மையிலே இயேசுவின் நாமம் இல்லாமல் வேற எந்த ஒரு நாமத்தாலையும் சுகம் தரவே முடியாது. ஏன்? பிசாசினுடைய ஆவியால் கூட அது முடியவே முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வான். அப்போது இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் குருடனுக்கு பார்வையும், காது கேளாதவனுக்கு காது செவி கேட்குற தன்மையும், சுகத்தையும் கொடுத்தாரு. பாவத்தில் இருந்தவனுக்கு பாவத்தில் விடுதலையும், பேய் பிடிச்சிக்கிட்டு ஆட்டினவனுக்கு அந்த பேய்கிட்ட இருந்து விடுதலையும் கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்போது இன்னைக்கு யாரெல்லாம் அவர் பேரை நம்பி விசுவாசித்து அவருக்கு ஊழியம் செய்கிறாங்களோ, எல்லா ஊழியக்காரங்களும் அவருடைய அதிகாரத்தின் பேரில் தான் சுகத்தையே கொடுக்குறாங்க, ஊழியமும் செய்கிறாங்க. அப்போது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்க்குற ஊழியக்காரங்க கூட இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் முக்கியமான 2 பேரை நான் சுட்டி காட்டுறேன். ஒருத்தர் பேர் பவுல், இன்னொருத்தர் பேர் பேதுரு. இவங்க 2 பேரும் சுகம் கொடுத்துருக்குறாங்க. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து போன பிறகு நடந்த சம்பவத்தை இப்போ நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 34வது வசனத்தில் பார்க்கும் பொழுது பேதுரு அற்புதம் செய்வார். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கிறேன். பேதுரு அவனை பார்த்து, ஐனையாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். பேதுரு யார் பெயரை யூஸ் பண்ணி சுகம் கொடுக்குறாரு? இயேசு கிறிஸ்து என்ற பெயரை கொண்டு தான் பேதுருவே என்ன பண்ணுறாரு, உன் படுக்கையை நீ எடுத்துக்கொண்டு, ஐனையாவே உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போட்டுக்கொண்டு போ, படுத்த படுக்கையா நீ இருக்காத. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால யாரெல்லாம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி பயன்படுத்துகிற ஒவ்வொரு ஊழியக்காரரும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க ஆதாய தொழிலுக்காகவோ ஆட்களை செட் பண்ணியோ பணத்திற்காகவோ அவங்க அற்புதம் செய்யவே இல்லை. அவங்களுக்கு தேவன் என்ன கொடுத்தாரோ, கடவுள் அவங்களுக்கு என்ன வரத்தை கொடுத்தாரோ, சுகம் கொடுக்குற வரத்தை கொடுத்தாரோ, அந்த வரத்தில் அவங்க உண்மையாக இருந்து உண்மையாக செய்கிறாங்க, சுகம் கொடுக்குறாங்க. அப்போது இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருவரும் உணர வேண்டிய, புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா,
மேஜிக் பண்ணுறவனுக்கும் அற்புதம் பண்ணுறவனுக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அற்புதம் செய்கிறவனுக்கும் சாதாரணமாக சர்க்கஸில் மேஜிக் பண்ணுறவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மேஜிக் பண்ணுறவன் என்ன பண்ணுவான், முன்கூட்டியே செட்டப் பண்ணி நான் இப்படி ஒன்று செய்வேன், நீ எல்லாரும் ஆடியன்ஸ் மத்தியில் நடிக்கணும். அவன் வசூல் பண்ணுறதுக்காக மேஜிக் ஷோ வைப்பான். ஆனால் என் இயேசு கிறிஸ்து வசூல் பண்ணுறதுக்காக அற்புதம் பண்ணலை. இன்னைக்கு செய்கிற ஊழியக்காரங்களும் வசூலுக்காக ஊழியமும் செய்யலை, அற்புதத்தையும் செய்யலை. அவர் நாமம், உண்மையான தெய்வம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படணும். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொருத்தரையும் நியமனம் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வரத்தை கொடுத்து நீ இதை செய் என்று சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊழியத்தை கொடுத்து செஞ்சுக்கிட்டு வராரு. அப்போது பாருங்க, சர்க்கஸ் மேஜிக்காரனுக்கும் வித்தியாசம் உண்டு, ஏசப்பாவுக்கும் வித்தியாசம் உண்டு. இவனோட ஏசப்பாவை எனக்கவே இணைக்காதீங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதத்தை கேலி கிண்டல் செய்யறதுனால நம்ம யாருக்கு விரோதமாக பாவம் செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம். அந்த பாவம் மன்னிக்கப்படாத பாவமாக போகிறது. அதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோதான் குட்டிக்காரணம் போட்டு இயேசுவே நீ மன்னியும்னு நீங்கள் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்கள் யாரை கேலி கிண்டல் செய்கிறீங்க, சாதாரண மனுஷனை இல்லை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுளை நீங்கள் கேலி கிண்டல் செய்கிறீங்க. அவர் செஞ்ச அந்த அற்புதத்தையும் நீங்கள் கேலி கிண்டல் பரியாசம் அதை துச்சமாக நினைக்கிறதுனால ஆண்டவர் வேதனைப்படுகிறார். அந்த வேதனை நிமித்தமாக என்ன ஆகுது, மன்னிப்பு நீங்கள் பெறாமல் போகிறீங்க. பரலோகம் போனோன்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது, பரியாச உதடுகொள்ள மனுஷன் கர்த்தருக்கு அருவருப்பானவன் இருக்கு. கேலி கிண்டல் செய்யறது ஆண்டவருக்கு அருவருப்பு என்று வேத வசனத்தில் எழுதியிருக்கு. அப்போது இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருவரும் உணர வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அன்னைக்கு கண் பார்வை இல்லாத ஒரு குருடனுக்கே சுகத்தை தர முடியும்னா, இன்னைக்கு நீங்கள் எந்தெந்த வியாதியோட எந்தெந்த வேதனையோட இந்த யூடியூப் வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்களோ அது எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். அவரை நீங்கள் நம்பினால் நிச்சயம் உங்களுக்கு சுகத்தை தர வல்லவராக இருக்கிறார். இயேசுவே என்னை சுகமாக்கும் என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவர் எப்படிப்பட்ட வியாதியின் நோயையும் டாக்டரால் செய்ய முடியாத காரியத்தை என் ஆண்டவர் செய்து முடிப்பார். உங்களுக்கு சுகத்தை தருகிற தெய்வம் உங்கள் பக்கத்திலே தான் இருக்கிறாரு. அவரை நம்புங்க, இயேசுவை விசுவாசிங்க. இந்த சிறிய வீடியோ தொகுப்பின் மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.